நமசிவாய. வாராகியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டபுஜ வாராகி நீங்கள் ஏகாதசி நாளிலே வழிபடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். திதியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகாதசி திதி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நட்சத்திரங்களிலே மிருகசீஷ நட்சத்திரத்திலே வழிபடுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சித்ரா நட்சத்திரத்திலே வழிபடுவது மிக நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த நாட்கள் இந்த நேரங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த தேவி வந்து நம்ம வந்து இந்த நாள்ல வந்தாதான் நான் வந்து எல்லா வித வரமும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எந்த ஒரு குறிப்பிலையுமே நம்ம எந்த ஒரு கிரந்தங்களிலுமே கொடுக்கப்பட்டதல்ல. ஆனால் அதற்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரியான முகூர்த்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு எளிதாக ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியாக அந்த ஒரு தேவதையை வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பான முறையில நீங்க திருதியை நம்ம எல்லாம் அக்ஷய திருதியைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாசம் 2 முறை வரக்கூடிய அந்த திருதியை திதியிலே அம்பாளை வழிபட்டால் நாம் நினைத்ததெல்லாம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த அம்பாள் வந்து பார்த்தோம்னா ஐஸ்வர்ய வாராகி. அதனால ஐஸ்வர்ய வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு சிவலிங்க வாசத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய வாராகி நாம என்ன கேட்டாலும் கொடுப்பாள். அது வந்து நிதர்சனமா இருக்கு. இந்த முகூர்த்தம்னு நான் சொன்ன அந்த முகூர்த்தத்திலையும் பார்த்தோம்னா நான் உள்ள போயிட்டு எல்லாரும் கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திறந்தோம். 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிருக்கும். அதற்கு காரணம் வந்து உங்களை காத்திருக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனா கரெக்டா இந்த ஒவ்வொரு லக்னத்திலையும் புஷ்கரண வாம்சம் என்ற ஒரு நேரம் வரும். இந்த ஒரு நேரம் வந்து ஒரே 1 நிமிடம் தான். அந்த 1 நிமிடத்திலே திருமணமோ அல்லது எந்த ஒரு விஷயமோ பர்டிகுலரா திருமணத்துக்கு செய்வாங்க. திருமண டைம்ல வந்து அந்த புஷ்கரண வாம்ச நேரத்திலே தாலியை கட்டினாங்கன்னா அந்த தாலி பாக்கியம் அவர் இப்படிங்கிற விஷயமும் சரி, அந்த தாம்பத்திய யோகம் அப்படின்றது அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு காலத்துக்கும் இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப நிலைத்து நிற்கக்கூடியது. அதே போல் தெய்வீக காரியங்களிலே இந்த புஷ்கரண வாம்ச நேரம் அந்த 1 நிமிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு கலச அபிஷேகம், அந்த தெய்வத்திற்குண்டான அபிஷேகம் அப்படின்ற அந்த கும்பாபிஷேகம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். 6 மாசம் 9 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது எவ்வளவு பேருக்கு இங்க ஞாபகம் இருக்கும், பழைய நபர்கள் இங்க வந்திருந்தார்கள் என்ற ஞாபகம் இல்ல. அந்த ஜூன் மாசம் நான் இங்க வந்திருந்த போது ஒரு விஷயம் சொன்னேன். கண்டிப்பாக இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை வெகு சீக்கிரம் அடைய போகிறது. கூட்டம் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வழிபட முடியாத அளவுக்கு கூட்டம் வரப்போயிருதுன்னு சொன்னேன். அதே தான் நான் இப்போ ரிப்பீட் பண்றேன். இங்க ஒவ்வொரு வீரியமிக்க சக்திகளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பூஜை முறைகளும் நடக்கவிருக்கிறது. அதனால இந்த தேவியை விட்டு விடாதீர்கள். இந்த கோயிலையும் நீங்க வந்து உங்களால் முடிந்த உழவார பணிகளாகட்டும், கோயில் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் கொடுப்பதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களால் முடிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த கற்பூரம் எல்லா இடத்துலயும் ஏற்றி வைக்கிறது, விளக்கு எல்லா இடத்துலயும் ஏற்றி வைக்கிறது தயவு செய்து தவறுங்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் அப்படி நீங்க விளக்கேற்றி வைக்கும் போது அந்த கோயில் நபர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், இங்க விளக்கேற்றுறதுக்கு பிரத்யேகமாக இடம் இருக்கிறதா. நாம வந்து சாமிக்கு ஓரமா ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே செல்ஃப்ல, அங்க போய் விளக்கேற்றினா அது சாமிக்கு எப்படி போய் சேரும், இப்படி எல்லாம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அக்னியானது நீங்கள் எந்த இடத்தில் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபட்டாலும் அது வந்து தானாக தெய்வத்திற்கு நீங்க என்ன விஷயத்தை நீங்கள் மனசில் நேர்ந்து கொள்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் தானாகவே நடக்கும். அதனால அதுக்கு நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வேண்டாம். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக நாம் இப்ப நீங்க வந்து ஒரு யூடியூப் ஆகட்டும் அல்லது வந்து முகநூல் ஆகட்டும் இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு இந்த கோவிலும் சரி, பழங்கால 1000 1500 வருடங்கள் ஈவன் வந்து 5000 இயர்ஸ் கோயில், நிறைய கோயில்கள் சிதிலமடைந்து இருக்கின்றன. அந்த கோயில்களில் வந்து பார்த்தோம்னா சில பணிகள் செய்ய வேண்டி இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லியிருந்தேன். இப்ப நான் வந்து இப்போ இங்க நீங்க ஒரு நோட் புக் எடுத்து எழுதிக்கலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பர் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களால் வந்து நீங்க நேரில் அந்த நான் அழைக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து நமசிவாய நாமம் அல்லது வந்து பார்த்தோம்னா நாராயணர் நாமம் அந்த மாதிரியான பழங்கால கோயில்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்கார் சிவபெருமான், இவருக்கும் வந்து நமசிவாய நாமம் சொல்லுவது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வந்து ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கிட்டத்தட்ட 200 300 நபர்கள் வரைக்கும் வந்து வரவழைக்கிற இருக்கிறேன். அவர்கள் எல்லாருமே மாதம் 2 முறை உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். ரொம்ப தூரமா நீங்க செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்களாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கோயில்களுமே அவ்வளவு ஒரு மிக அதீத சக்தி வாய்ந்த கோயில்களாக இருக்கும். அந்த கோயில்ல வந்து நீங்களும் வந்து அந்த ஜபநாமம் சொல்ல முடியுமா? அப்படி முடியும், உங்களால் முடியும், வர முடியும்னா உங்களுடைய பெயரையும் போன் நம்பரையும் முடியும்ன்றவங்க மட்டும் கொடுத்துட்டு போங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திலே வீட்டில் ஏதாவது அசம்பாவிதமோ அல்லது வீட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இல்ல ஏன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இல்லை. பர்பஸ்ஃபுல்லாவே வந்து இந்த தடவை விட்டுட்டு அடுத்த தடவை போய்க்கலாம் தான் மாசம் கூப்பிடுவாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பலன் தராது. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு கோயில்களிலே 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நாம் சொல்ல போவது அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1,00,000 நாமாவளி சொல்ல போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1,00,000 நாமாவளி நீங்க இப்ப எல்லாம் சேர்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு நீங்க வந்து செய்யும் போது உங்களுடைய உடம்புல வந்து அந்த மயிர்கூச்செறியும் தன்மை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா? உங்க அனைவருக்குமே நடந்திருக்கும். அந்த மாதிரியாக 1,00,000 முறை நமசிவாய நாமம், நாராயண நாமம், அம்பாள் நாமம் சொல்லவிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே 2 முறை
உங்களால் வர முடிந்தால் நீங்க இந்த மாதிரியான விஷயம் கொடுக்கலாம். ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து எல்லாரும் வந்து உறக்க அந்த நமசிவாய நாமம் சொல்லும் பொழுது அந்த 1,00,000 முறையோ அல்லது 1,00,000க்கும் மேலான முறையும் அந்த மாதிரியான ஒரு விஷயமா சொல்லும் போது அத்தனை வைப்ரேஷனும் உங்களுடைய உடம்பில் வந்து கண்டிப்பான முறையில சேரும். அதாவது நம்ம உடம்பில் வந்து நம்மளுடைய தமிழிலே வந்து பார்த்தோம்னா நாடி நரம்புகள் அப்படின்ற மாதிரி 72,000 சூஷ்ம நாடிகள்னு சொல்லி வச்சாங்க. அதையே ஆங்கிலத்துல சக்கராஸ் அப்படின்றாங்க. அது தமிழ்ல சக்கராஸ்ங்கிறதும் வந்து சனாதன வழி இந்த வந்து இந்து மதத்தில் வந்ததுதான். அந்த மாதிரி சக்கராஸ் கிளென்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்தவித வியாதிகளும் வராது, மனம் தெளிவடையும். இந்த மாதிரி குரூப் சாண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் பண்ணா நீங்க செய்யும் பொழுது அந்த மாதிரியான பழங்கால கோயில்களிலே டைரக்டா உட்கார்ந்து நீங்களே வந்து பார்த்தோம்னா அபிஷேகமும் நடக்கும். எல்லா கோயில்களிலும் முக்கியமான கோயில்களிலே அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், வர சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க வந்து அந்த மாதிரியான அபிஷேகம் செய்து காட்டுகிறோம் அப்படின்ற மாதிரியான முறையிலே. அதனால அந்த அபிஷேகமும் நீங்கள் வந்து கண்ணார காணலாம், ஒரு 1/2 hour 45 minutes. அதே போல நம்ம வந்து இந்த சாண்டிங்கும், அதாவது ஜபநாமம் சொல்லுவது ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ சொல்லலாம். அதற்கு விருப்பம் இருக்கிறவர்கள் சொல்லுங்க. கடைசியாக நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பான முறையிலே இந்த கோயில்ல பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு கோயிலிலுமே வந்து கோயில் விக்கிரகங்களையோ கொடிமரங்களையோ கண்டிப்பான முறையிலே வாகனங்களையோ தொடாதீர்கள், தொடாமல் வணங்குங்கள். அதோடைய கால்களிலோ அல்லது வந்து பக்கத்துல அவங்களுக்கு சூடுபடுற மாதிரி நீங்க வந்து விளக்கேற்றி வைக்கிறதோ அல்லது கற்பூரம் ஏற்றுவதோ செய்வதை தவறுங்கள். தொடாமல் வழிபட்டாலே அனைத்து வித பலனும் தரும். இந்த ஒரு 48 நாள் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவை விட்டுடாதீங்க. ரொம்ப ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. யார் வராங்களோ அவங்களுக்கு என்கிட்ட யார் நின்று கதறி அழறாங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு. கதறி அழுவதுன்னா கஷ்டத்தை சொல்லி கதறி அழுவதல்ல, நம்மளுடைய பக்தி மேலிட்டு, நம்மளோட ஆன்மீக பக்தியும் அவள் மேல் இருக்கக்கூடிய பாசமும் மேலிட்டு நம்ம வந்து கதறி அழுவதுதான், வேற ஒரு விஷயம் கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நன்றாக கவனித்துக் கொண்டு அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க.